முதல்ல இதை வந்து இப்போ காப்பி அடிச்சு சொல்லிங்க. இதை முதல்ல சொன்னது யாரு? என்னுடைய அண்ணா சொன்னாங்க. செஞ்சாங்களா? செய்தார். ஆட்சிக்கு வரலையா? இவரும் ஆட்சிக்கு வரல. இவரு செஞ்சாரா? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து கட்சி இருக்குல்ல, அதிமுக இருக்கு, அவங்க செய்யல, திமுகவும் செய்யல, அதிமுகவும் செய்யலங்க. அது 100% உண்மை. ஆனால் இந்த குவாலிட்டியான கல்வி, தரமான கல்வி அனைவருக்கும், ஏழை பணக்காரன் நடுத்தரம் என்று எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான கல்வி, ஒரே மாதிரியான கல்வியை கொடுப்பேன் என்று சொன்னது யாரு? முதல்ல நான் காமராஜருக்கு அப்புறம் மதிக்கிற ஒன்லி மேன் அண்ணாமலை தான் முதல்ல இதை சொன்னது. திராவிட மாடல் என்பது உங்ககிட்ட இருந்தால் அவங்க வாங்கிப்பாங்க, கொடுத்து அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. அதனால் இதெல்லாம் நடக்காத காரியம். ஆனால் விஜய் அவர்களால் முடியும். இதை விஜய் இந்த தேர்தலுக்குள்ளேயே ஒரு தனியான ஒரு கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிச்சு அதுக்கு திராவிட மாடல் வழி விடுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க என்ன சார் வழி விடுறது? இந்த வழக்கண்ண என்ன வழி விடுறது? அவர் சொந்த செலவுல அவர் செய்யறாரு, அவர் இஷ்டம் அவர் செய்யறாரு. இந்த வழக்கண்ண பையன் என்ன வழி விடுறது? அவன் அதை எதிர்த்தான்னா அவன் உத வாங்க போறது நிச்சயம். திராவிட மாடல் அடி வாங்க போறது நிச்சயம். முதல்ல அவனை எதிர்த்து கேள்வி கேட்கிற முதல் ஆள் நானா பையன். செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு நீட் நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் வேலூரில் ஃபயரான ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன திட்டங்கள், அதுக்கப்புறம் அரசியலில் எப்படி அணுகுறாங்க திமுக காரங்க, எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அவர் முதல்ல ஒரு கதையிலேருந்து ஆரம்பித்தார். ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு மாட்டு கதையை வச்சு காலை புல்லை கொண்டு போய் ஒரு பையன் கொடுத்தா உடனே அது தின்னரிச்சு அந்த பையனோடய சேர்ந்து வந்துருச்சுன்ட்டு. நான் என்ன கேட்குறேன் விஜய் அவர்களே, அப்புறம் இப்போ கோவத்தில் இருக்கிற அந்த மாடு பசியில் தான் இருக்குன்னு விஜய்க்கு அந்த பையனுக்கு எப்படி தெரியும்? அவர் எடுத்துக்கிட்டு கதை தான் சொன்னார். புரியுது, கதை தான். கதைக்கு ஒரு சின்ன பையன் அந்த கதையில போய் நீங்க உள்ள ஆராய்ச்சி ஸ்கிரீன் பிளே சரியில்லை. நான் என்ன கேட்குறேன், இந்த கதையை அண்ணாமலை அவர் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? யாரு இந்த கதையை? அண்ணாமலை ஒரு மேடையில் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்ல மாட்டார். பிகாஸ் ஹி இஸ் a very brilliant person. அண்ணாமலை புரியுறதுங்களா? நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் கேட்கும்போது நான் அண்ணாமலையோட ரசிகன். உண்மையிலே நான் அண்ணாமலை ரசிகன் தான். பட் யூ வில் டெல் தி பாயிண்ட்ஸ் கரெக்ட்லி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவர் பேசுறதுல ஒரு தூய்மை இருக்கும். இப்போ விஜய் சொன்னது உண்மையான இதுவாக இருக்கும். நான் இல்லை, ஒரு அரசியலுக்கு ஒரு எடுத்துக்கிட்டு ஒரு கதை சொல்றது கரெக்ட். ஆனால் அதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவர் வச்சார் பார்த்தீங்களா? அதாவது அந்த காலை அடக்க வந்த காலை அந்த பையன் அடக்கினா. இன்னொன்று அவர் சொன்னார்ல, அந்த காலை யாருன்னா என்ன சொன்னார்? நான் இல்லை, நான் என் பேண்ட்டில் கையை விட்டுட்டு ஸ்டைலாக ஒரு பையன் வரான். அந்த பையன் யாரு? நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னார் நான் இல்லை. கடைசியில் ஒரு பாயிண்ட் அப்படி வச்சார். எப்படி இப்போ டேர்னிங் பண்ணார் பார்த்தீங்களா? டிவி நான் இல்லை, என்னுடைய தொண்டர்கள் மக்களாகிய நீங்களும் இந்த டிவிக்கேன்றது தான் அந்த ஸ்டைலான பையன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஸ்டைலான பையன் விஜய்ன்றது தானே அர்த்தம். நீங்கள் இது மாதிரி சொல்லக்கூடாதுன்னா நீங்களும் டிவிக்கே அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர். டிவிக்கே தான் அவர் என்ன அந்த டிவிக்கே அவர் தானேங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேக்கெட்டில் கையை விட்ட பையன் ஸ்டைலான பையன் அவர் தானே. அப்போ இதை மறைமுகமாக அவர் சொல்கிறார். சரி, ஆமாம், ஸ்டைலான பையனா இப்போ என்ன தப்பு இல்லை? ஸ்டைலான பையனா தப்பே இல்லையா? நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்லையா? நான் அதை டேரெக்டாக சொல்லியிருக்கலாமேன்றேன். அந்த டேரெக்டாக சொல்லாமே நீ இந்த மாதிரி ஆட்கள் ஏன் அதை அவர் சொல்லலை? டைரக்டா நான் தான் அடக்க வரேன்னு ஏன் அவர் சொல்லலை? அதை சொல்லுங்க. அவரால் அடக்க முடியாத, வாக்கு போட்டால் தானே அடக்க முடியாது. அதனால மக்களுங்கிறாங்க. அதாவது நான் விஜய் அடக்க முடியாது, அடக்க முடியாது. சரி, நான் அடக்க தயாராக இருக்கேன். ஆனால் மக்களாக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் நான் அடக்கி காட்டுகிறேன்னு இவர் சொல்ல வேண்டியதானே. ஏன் அதை சொல்லலை? இது கதையில் சொல்ல அடுத்தது அதை சொன்னார்ல, இது மாதிரி நான் வந்தேன், ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த மாதிரி தீய சக்தியை ஒழிப்பேன் எல்லாம் சொல்லிடுறாருல. சரி, என்னென்ன சொன்னார் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. அவர் திட்டங்கள் கேட்குறீங்களா? திட்டங்கள் சொன்னீங்க. அவர் உயர்கல்வித்துறையிலும் சரி, கல்வித்துறையில் நல்லா சுகாதாரமான கழிப்பறை வசதிகள் பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகளையும் சரி, அப்புறம் எஜுகேஷனே குவாலிட்டியாக கொண்டு வராங்கிற. குவாலிட்டியாக கொண்டு வர இதை முதல்ல இதை இப்போ காப்பி அடிச்சு சொல்லிங்க. இதை முதல்ல சொன்னது யாரு? என்னுடைய அண்ணா சொன்னாங்க. செஞ்சாங்களா? செய்தார். ஆட்சிக்கு வரலையா? இவரும் ஆட்சிக்கு வரல. இவர் செஞ்சாரா? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து கட்சி இருக்குல்ல, அதிமுக இருக்கு, அவங்க செய்யல. திமுகவும் செய்யல, அதிமுகவும் செய்யலங்க. அது 100% உண்மை. மத்தியில பாஜக திருவள்ளூர்ல கூட ஒரு ஓட்டு கட்டணம் முடிஞ்சு ஒரு பையன் இறந்தது எல்லாமே நடக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த குவாலிட்டியான கல்வி, தரமான கல்வி அனைவருக்கும், ஏழை பணக்காரன் நடுத்தரம் என்று எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான கல்வி, ஒரே மாதிரியான கல்வியை கொடுப்பேன் என்று சொன்னது யாரு? முதல்ல நான் காமராஜருக்கு அப்புறம் மதிக்கிற ஒன்லி மேன் அண்ணாமலை தான் முதல்ல இதை சொன்னது. அதுக்கப்புறம் தான் இப்போ விஜய் சொல்லியிருக்காரு.
அதே மாதிரி அண்ணாமலை சொன்ன இன்னொரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கேட்டிருக்காரு ஸ்டாலினை, அதாவது நீங்கள் வச்சிருக்கிற சொத்தை எவ்வளோ சொத்தை நீங்கள் மக்கள் பின்னாடி நீங்கள் நிரூபிக்க முடியுமான்ட்டு. ஆனால் இன்னொரு பாயிண்ட்டை அவர் விட்டுட்டார், அண்ணாமலை சொன்ன பாயிண்ட்டை. அண்ணாமலைஜி இந்த கேள்வி இருங்க அண்ணாமலைஜி இந்த கேள்வி கேட்டுட்டு இன்னொரு பாயிண்ட்டையும் அண்ணாமலைஜி சொன்னார். நீங்கள் உங்கள் சொத்து எவ்வளோ இருக்குன்னு கொண்டு வந்து நீங்கள் நிரூபிக்க முடியுமா? உங்களுக்கு எவ்வளோ இன்னும் சொத்து இருக்குன்றதை நான் நிரூபிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்றதை நான் பப்ளிக் முன்னாடி நிரூபிக்க தயார். எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு நீங்கள் நிரூபிக்க தயாரான்னு கேட்டார். ஆனால் விஜய் வந்து அவங்க சொத்தை ஒண்டி தான் நிரூபிக்கிறதுக்கு சொன்னாரே தவிர இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்றதை நான் நிரூபிக்க தயாருன்னு சொன்னாரா? சொல்லலை. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் சில பேர் ஊழல் செஞ்சு வந்தாங்கன்னு சொல்றாங்க. இவர் சினிமாவில் உழைச்சு வாங்கினதுக்கு என்ன சொத்தையே வெளியிடணும். இவர் ஏற்கனவே அரசியல் இருந்தா பரவாயில்ல, இல்ல லஞ்சம் வாங்கியிருந்து இருந்தா பரவாயில்ல. சரி, இவர் சினிமாவில் உழைச்ச காசுல வீடு கட்டுறது. இப்ப சரி சார், நான் என்ன கேட்க வரேன், இன்னைக்கு வந்து விஜய் வந்து சொல்றாருல உங்க சொத்தை நிரூபிக்கணும். இப்போ நம்ம தாவைக்காவை ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நினைங்க, இப்போ வந்து அவரோட சொத்து மதிப்பை சொன்னா தானே அடுத்த 5 வருஷத்துல இதே சொத்து மதிப்பு என்கிட்ட இருக்குன்னு அவரால் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையத்தை கொடுத்திருப்பார்ல, இவர் சொத்து தான் தேர்தல் அறிக்கையில எல்லாம் ஸ்டாலின் கூட தேர்தல் ஆணையத்துல இருங்க. இப்ப இருக்கிற நம்ம திராவிட மாடல் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என் பேர்ல ஒரு சைக்கிள் கூட இல்லைன்னு இருக்காரு. இது நம்புற விஷயமா? இது டிஆர் பாலு என்ன சொல்லியிருக்கான் தேர்தல் இதுல, எனக்கு சொந்தமா எனக்கு அது மாதிரி விஜய் அவர்கள் சொல்லினா இது மாதிரி பேசலாம். விஜய் அவர்கள் அது மாதிரி சொல்லியிருந்தா பேசலாம். அப்போ அவர் தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது அந்த கேள்வி நீங்க கேளுங்க, புரியுதுங்களா? இல்ல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இருங்க அரசியல்காரர்கள் சொத்தை வெளியிட தயாரான்னு விஜய் சொன்னார்ல. சரி சொன்னார்ல, சொல்லுவாங்க. என்ன கேட்கிறேன், இப்ப கூட சமீபத்தில் அவர் மேல ஒரு பழி போடப்பட்டது. அது பழியா? அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கேள்வி, அண்ணாமலைகள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது இருக்க சொத்தும் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இருக்க சொத்தும் அவர் காட்ட ரெடியா? யாரு? அவர் தான் சொல்லிட்டாரு, நான் நிரூபிக்க தயார் பப்ளிக் முன்னாடி. நிரூபிக்கலன்னா எலெக்ஷன் போது அவர் நிரூபிக்க தயார். ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு நிரூபிக்க நீ வா நிரூபின்னு சொல்ல யாருமே இன்னும் வாயை திறக்கல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்ல ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறமோ நீங்க சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், 9 வருஷம் அவர் ஐபிஎஸ்ஸா இருந்தாரு. அவங்க பொண்டாட்டி வந்து ஐடி கம்பெனியில் இது பண்ணியிருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் பேங்க்ல லோன் வாங்கி 4.5 கோடி ரூபாய்க்கு தொண்டமாபுத்தூரில் நிலம் வாங்கியிருக்காரு. நான் விவசாயம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அந்த 2 மாதம் அந்த லோன் வாங்கியதுக்கான டியூவும் கட்டியிருக்கேன்றதை எல்லா வித எவிடன்ஸையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணார். இல்லையா? உண்மையா இல்லையா? லோன் வாங்கியிருக்கேன், அதுக்கான 2 மாதம் டியூவும் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதுக்கான எவிடன்ஸையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணார். இல்லையா? அப்போ அவருடைய சொத்து மதிப்பை இப்போயே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டா இருந்தானே அர்த்தம். அப்போ விஜய் வந்து நான் சினிஃபீல்டில் இவ்வளோ நடித்தேன் அப்படின்னு இதை சொல்லலாம்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ சமீபத்தில் அவரோட வருமானத்தை மறைச்சாருன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு அபராதம் போட்டாங்க இப்போ கோர்ட்டு, 1.5 கோடி ரூபாய். சரி, மக்களுக்கு சேர வேண்டிய வரி பணம் தானே அந்த நீங்கள் பெனால்ட்டி கட்ட போகிறது. அந்த வரி பணத்தை நீங்கள் கட்டுறதுக்கு தயங்காமல் மேல் கோர்ட்டுக்கு நீங்கள் போக வேண்டிய காரணம் என்ன? அந்த மேல் கோர்ட்லேயும் இப்போ அதை உறுதி பண்ணிட்டாங்க, 1.5 கோடி ரூபாய் நீங்கள் கட்டி தான் ஆகணுன்ட்டு. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதானே இந்த மீட்டிங்கில்? ஏன் கொடுக்கல? இப்போ நேற்றுக்கு நடந்த மீட்டிங்கில் அவர் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல? இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, அவர் சொன்ன திட்டங்கள் வந்து அவர் சொன்னதை இப்போ ஒரு ஒருத்தர் அரசியல் வரும்போதே இவ்வளோ கேள்விகள் கேட்டால் அவர் எப்படி இப்போ மாற்றங்கள் வேணும் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மாற்றங்கள் வேணும். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல்வாதிகள்லாம் சுத்தமானவங்க மாதிரி நீங்கள் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். யாரு? இதுக்கு முன்னாடி அண்ணாமலையெல்லாம் நீ எந்த ஊழலும் பண்ணலப்பா, அவர்லாம் தெளிவாக இருக்காரு. நான் அதை தாங்க சொல்கிறேன், அண்ணாமலை ஊழல்வாதின்றதை நிரூபித்து காட்டுங்கன்றேன். இப்போ அண்ணாமலை இன்னும் வந்து எந்த வித பதவிக்கும் அவர் வரல. ஒரு கட்சி சார்பில் அவர் இருக்காம ஒரு மத்திய அரசாங்கத்தில். நான் ஏன் அண்ணாமலைன்னு கேட்டா நீங்கள் அண்ணாமலை ஃபேன், அதனால அண்ணாமலை டார்கெட் பண்ணுறேன். அண்ணாமலை நான் அதை இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன், 100% உண்மை, புரியுறதுங்களா? ஆனால் அதுக்காக நாளைக்கு அவர் தவறு செய்தால் நான் கேட்க மாட்டேன் என்பது நீங்கள் நினைக்கிறது தவறு. நிச்சயமாக அவரே தப்பு செஞ்சாலும் நான் தான் கேட்பேன். ஏன்னா உன்னோட முதல் ஃபேனாக நான் இருந்த உங்களோட ஃபேனை நீங்கள் தவற செஞ்சுருக்கீங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி அவனை நிச்சயமாக நான் அவரை தட்டி கேட்பேன், புரியுறதுங்களா? சரி, இப்போது அவருடைய வார்த்தையை வச்சு தான் நான் அவருடைய ஃபேனுன்றேன், புரியுறதுங்களா உங்களுக்கு? ஓகே, அவருடைய வார்த்தைகள் ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் 2-3 கண்டென்ட் அவர் கொடுத்துருக்காரு. 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆட்டம் போடுற வயசுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது ஆட்டம் போடுற வயசில் அந்த 20லேருந்து 30க்குள்ளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயசு. அந்த வாழ்க்கைக்குள்ளே அந்த 20லேருந்து 30க்குள்ளே உங்களுடைய லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணலன்னா 30 வயசுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களால் லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் தலைவர் யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களா? அது மொத்தம் கிடையாது. இந்த செல்ஃபி எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் அவர் பேசியிருக்கார். ஒரு நாளைக்கு நீ செல்ஃபி எடுக்கிறதுனால இதனால் அவனுக்கு எவ்வளோ லாபம்,
இதனால் உனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது இப்படின்ற பல இளைஞர்களுக்கு பல நல்ல கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கார். இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் சொன்னதா சரித்திரமே கிடையாது. சரி, இந்த அண்ணாமலை விவாதத்தை அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ அந்த அறிக்கையில் வந்து திட்டங்கள் சில வாசிச்சார்ல, ஆமாம், அதில் உங்களுக்கு சரி இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க, உங்களுக்கு பிடித்தமான திட்டம் ஒன்று இருக்கு? அதாவது பிடிச்சது அவர் சொன்னதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதாவது அதை நான் ஐ அப்ரிஷியேட் விஜய், என்ன ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் விஜய். இப்பயும் சொல்கிறேன், விஜயை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா அவர் சொல்லாத எல்லாரும் சொன்ன அதே மாதிரி சொன்ன வார்த்தையை அவரும் சொன்னார். அதாவது நான் வந்தால் தரமான கல்வியை கொடுப்பேன், சமமான கல்வியை கொடுப்பேன். அதே மாதிரி அதாவது நுழைவுத் தேர்வுகளை அட்டன் செய்கிற அளவுக்கு இனிமேல் வந்து நீங்கள் வெளியில் காசு கொடுத்து நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கான தேர்வு முறையை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே கொண்டு வருவேன்னாரு. அதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நான் அந்த கேள்வி பட்ட உடனே நான் கிளாப் தட்டினேன். வெரி குட் விஜய்னு. ஐ அப்ரிஷியேட் விஜய். நிச்சயமாக விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு. இதைத்தான் நான் முதலே உங்ககிட்ட அந்த நீட் எக்ஸாம் போது நான் சொன்னேன். புரியுறதுங்களா? ஏன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இது வந்து சிலபஸே ஸ்கூல் சிலபஸே மாற்றணும், ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸை ஏன் கவர்மெண்ட்டில் காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டேன். நான் அதுக்கு விடிவு மோட்சம் விஜய் கொடுத்துருக்காரு. எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்ன விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் அதை கொண்டு வரணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. முதல்ல இந்த திராவிட மாடல் குடும்பத்தோட புல்லுருவிகள் இருக்குல்ல, காலேஜு கிளாஸஸ்ஸு, இது எல்லாத்துலேயும் இவங்க தான் எல்லாமே. அதாவது தமிழ்நாட்டோட கார்பரேட்டே இவங்க தான் எல்லா தொழிலும், அது எல்லாருக்குமே தெரியும். புரியாதுங்களா? அவங்களோட இதுவெல்லாம் முதல்ல ஒழிக்கணும். புரியாதுங்களா? முதல்ல மாணவர்கள் வந்து ப்ரைவேட்டை தேடி போகிறத, பெற்றவர்கள் ப்ரைவேட்டை தேடி போகிறத முதல்ல இவங்க வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது தரமான கல்வி கொண்டு வரப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். புரியுதுங்களா? அப்படி கொண்டு வரப்பட்டால் நிச்சயமாக விஜய் நினச்சது எல்லாமே நடக்கும். விஜய் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்து இதை செய்தால் இந்த உலகத்தில் விஜயை பாராட்டக்கூடிய ஒரே முதல் ஆளாக இந்த நாராயணன் இருப்பேன். அதே மாதிரி அவருடைய சொல்ல அவர் காப்பாற்றினார்னா இந்த வார்த்தையை நிச்சயமாக அதை ஆதரிக்கிற முதல் ஆளாக நான் இருப்பேன். அதே மாதிரி விஜய்க்கு ஒரே ஒரு அன்பான வேண்டுகோளை நான் விதிக்கிறேன். இப்போ தேர்தல் முடியறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து டெட்டு இது இருக்குது, ஆர்ஆர்பி கூட இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அடுத்த மாதம் வரைக்கும். இதுக்கெல்லாம் இப்போவே வந்து அவர் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி சென்னையில் ஆரம்பித்து அதுக்கான ஆசிரியர்களை போட்டு அவருடைய சொந்த செலவில் ஏழை மாணவர்களை அதுக்கு தயார் பண்ணி நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்லணும். ஏன்னா சிஎம்மா இருக்கார்ல. ஐயோ, அவருக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இவர்னால ஒரு கிளாஸ் ஒரு இடத்துல நடத்த முடியுது, ஸ்டாலின்னா தமிழ்நாட்டில் நடத்தலாம். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க திராவிட மாடலை பற்றி. திராவிட மாடல் என்பது உங்ககிட்டேருந்து இருந்தால் அவங்க வாங்கிப்பாங்க, கொடுத்து அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. அதனால் இதெல்லாம் நடக்காத காரியம். ஆனால் விஜய் அவர்களால் முடியும். இதை வந்து விஜய் வந்து இந்த தேர்தலுக்குள்ளேயே ஒரு தனியான ஒரு கோச்சிங் கிளாஸ் ஆரம்பித்து தரமான கல்வி அதை அங்கங்கே அவங்க பசங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இது இல்லை. சென்னையில் சிட்டிக்குள்ளே ஒரு பொதுவான இடத்துல ஒரு கோச்சிங் கிளாஸ், அதற்கான ஆசிரியர்களை தகுதியான ஆசிரியர்களை நியமித்து. புரியுதுங்களா? அதுக்கு திராவிட மாடல் வழி விடுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க என்ன சார் வழி விடுறது? இந்த விளக்கண்ண என்ன வழி விடுறது? அவர் சொந்த செலவில் அவர் செய்கிறாரு, அவர் இஷ்டம் அவர் செய்கிறாரு. இந்த விளக்கண்ண பையன் என்ன வழி விடுறது? அவன் அதை எதிர்த்தான்னா அவன் உத வாங்க போகிறது நிச்சயம். திராவிட மாடல் அடி வாங்க போகிறது நிச்சயம். முதல்ல அவனை எதிர்த்து கேள்வி கேட்குற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். புரியுறதுங்களா? இதை விட மாட்டாங்கலாம் சொன்னாங்க. இதில் அவன் கையை வச்சானா அதோட கூண்டோட கைலாசம் தான். புரியுறதுங்களா? ஏன்னா மக்களே எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து ஒரு நல்ல திட்டம் வருதுன்னா அதை ஒருத்தர் ஃப்ரீயாக செய்கிறாங்கன்னா அதை மக்கள் ஏற்றுப்பாங்க. இப்போ சைதை துரைசாமி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார், பார்த்துருக்கீங்க, உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி அவர் அகாடமியில் படித்தவங்க எத்தனையோ பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கியிருக்காங்க. புரியுதுங்களா? ஏழை மாணவர்கள்ட்ட அவர் காசு வாங்குறதுல இருக்கப்பட்டவங்களுக்கு வாங்கி அவர் அந்த அகாடமியை இன்றைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் பையன் இறந்தோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு அகாடமியை விஜய் அவர்கள் உருவாக்கி இப்போலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணால் மிகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏழை மாணவர்களும் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய அன்பான விஜய் அவர்களுக்கு வேண்டுகோள். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் 1000 அண்ணாமலை ரசிகனாக இருந்தாலும் நான் நிச்சயமாக விஜய் அவர்களை பாராட்டக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன். ஏன்னா நான் அன்றைக்கே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நல்லது யார் செஞ்சாலும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன், கெட்டது யார் செஞ்சாலும் கெட்டதுன்னு தான் சொல்லுவேன், தவறு யார் செஞ்சாலும் தவறுன்னு தான் நான் தட்டி கேட்பேன். இப்போ கூட உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நான் அண்ணாமலை ஃபேனாக இருந்தாலும் நாளைக்கு அண்ணாமலையே தவறு செய்தாலும் நிச்சயமாக நான் தட்டி கேட்பேன். சிஎம் அவர்கள் வந்து எல்லாமே எனக்கு எதிரிகள் கிடையாது, எனக்கு எல்லாமே நண்பர்கள்னு ஒரு இதில் சொல்லியிருந்தோம், மேடையில் சொல்லியிருந்தார். இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாமே நண்பர்கள், நானும் உங்களுக்கு நண்பர்கள் தான் சார், ஏன் இந்த கரூர் சம்பவத்தை எதுக்கு என் மேலே குற்றம் சாட்டினீங்க,
உங்களுக்கு மனசாட்சி இருக்காலாம் கேட்டிருக்காருல்ல. இப்போ சிஎம் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் குற்றம் சாட்டினார் நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் தான் பண்ணாரு அப்படின்னு. அது சிபிஐ ரிப்போர்ட்லேயே க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதாவது இவங்க குற்றம் சாட்டப்படாது. அதாவது அன்றைக்கி விஜய் சம்பவம் நடக்கும்போது சிஎம் குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி பேரை சொல்லாத காரணம் என்னன்னு அதை வந்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே அது ஒரு செத்து போன பணம். ஏன்னா ஏற்கனவே வந்து அவனுக்கு 10 வருஷம் கன்ஃபார்மாக இருக்குது. தேர்தல் முடிஞ்சவொடனே முதல்ல உள்ளே போகிறது அவன் தான். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவனுக்கு. அதனால தான் இப்போ செந்தில் பாலாஜி எங்கேயாவது அதிகமாக பேட்டி கொடுக்குறத நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை. செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற பவரே போயிடுச்சு. ஆனால் திமுகவில் பவர் இருக்குது, திமுகவில் பவர் இருக்குது, வெளியில் வந்து பவர் கிடையாது அரசியலில். புரியுதுங்களா? இப்போ அவரோட பேச்சு வெளியில் வருது இல்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்டாலின் வந்து அந்த விஜய் சம்பவம் நடக்கும்போது முதல்வர் அவர் எங்கே இருந்தார்? போயிட்டார் நேரடியாக பார்க்க. எங்கே இருந்தார் முதல்ல? சென்னையில் தான். சென்னையில் இருந்தார். சென்னையிலேருந்து எத்தனை மணி நேரத்தில் அவர் கரூர் போனார்? உடனே அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லா போலீஸ் படம் ஃபோன் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு ரெடி பண்ண சொல்லி உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி போனேன். இதேமாரி சம்பவம் தானே கள்ளக்குறிச்சியில் நடந்தது. 56 பேர் இறந்தான்ல. அங்கே வந்து இந்த முதலமைச்சர் ஏன் போகல? இன்னொரு கேள்வி, இது வந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, வேங்கவேல் போல முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. வேங்கை வயல் வந்து அது வந்து கேட்க வேண்டிய ஆளே வந்து பிளாஸ்டிக் சேரை போட்டு உக்காந்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு வாயில் பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டு உக்காந்துருக்காரு. ஏன்னா வந்து சீட்டு வேங்கை 4 சீட்டுக்காகவும் 2 எம்பி சீட்டுக்காகவும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு இவர். புரியுதுங்களா? அதை அந்த மேட்டருக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கே அதில் அக்கறை இல்லைன்ற போது நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவன் கட்சிக்காரனும் அதை என்ன சொல்கிறான், அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதற்காக போராடின முதல் ஆள் நாங்கள் தான் இங்கே ஒருத்தர் போராடி என்ன கூட்டம் இதில் நாங்கள் பேசும்போது அன்றைக்கி நான் அவரை கேட்டிருப்பேன், ஆனால் கேட்க விடலை. பேசினீங்கல்ல, நாங்கள் தான் போராடினோம் ஆரம்பத்துலேருந்து வேங்கைவேல் பிரச்சனைக்காக போராட்டம் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள்னு சொன்னீங்கல்ல. ஆனால் அந்த போராடி நீ என்ன சாதிச்ச அந்த கேஸில்? கடைசியில் உன் ஆள் மேலேயே தானே பழி வந்தது. உங்கள் ஆளுங்க தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி போலீஸ் ரிப்போர்ட்டு கொடுத்ததுல அப்போ எங்கே போயிருந்தார் உங்கள் தொல் திருமாவளவன் தலைவர் அவர்கள்? இதை எதிர்த்து அவர் ஏன் பேசலை? அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதை பற்றிலாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. அவங்களுக்கு தேவை அந்த 4 சீட்டு 2 எம்பி சீட்டு, அவ்வளோதான். அதனால் அந்த மேட்டருக்குள்ளே நம்ம போக வேண்டாம். புரியுதுங்களா? இதை வந்து விஜய் மேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். கரூர் சம்பவத்துக்கு உடனே சம்பவத்துக்கு அரை மணி நேரத்தில் கிளம்பி போனார்ல ஸ்டாலின் அவர்கள். ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த 55 சம்பவத்துக்கு ஏன் அவர் போகலை? நான் என்ன கேட்குறேன், அந்த 55 பேர் உயிர் தானே. அப்போ இதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது கரூரில் செத்தது அப்பாவி மக்கள்னு. அப்போ அங்கே செத்தது அப்பாவி மக்கள் இல்லையா? ஏன் அவர் போகலன்னா, இவருடைய ஆட்சி நிர்வாகத்தில் இவருடைய காவல்துறை இவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற இதுலேயே அப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. மக்கள் போனால் சட்டையை பிடிச்சி என்ன கேள்வி கேட்பாங்களோன்ற பயத்தில் தான் திராவிட மாடல் அங்கே போகல. புரியுதுங்க உங்களுக்கு? புரியுது. ஆனால் இங்கே போய் கூட எதுக்காக போனார்னா, பிரச்சனை இது பெருசாக போயிடுச்சுன்னு. அதாவது வந்து அந்த கரூர் மேட்டரை ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட சொன்னேன், அதாவது சாகணுன்ற எண்ணத்தில் அவங்க செய்யலை. செந்தில் பாலாஜி மண்மங்கலம் 10 நிமிஷத்தில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார், ஓகே. இதை தான் சிபிஐயும் கேட்டிருக்கு. ஆனால் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியிலேருந்து எப்படி அரை மணி நேரத்தில் அங்கே ஆஸ்பத்திரி போனார்? முதல் பாயிண்ட்டு. 2வது சிபிஐ கேட்டிருக்கு, 41 பாடியை கொண்டு வந்து நான் வைக்கிறேன், 12 ஹவர்ஸ்க்குள்ளே எங்களுக்கு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காட்டுங்கன்ட்டு டாக்டர்ஸை கேட்டிருக்கு. இது ஏற்கனவே பழைய நேர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம், நம்ம நேயர்களும் சொல்லியிருக்கோம். அவங்கள டாக்டர் சிபிஐ இந்த கேஸை கேட்டிருக்கு. அதான் இப்போ விஜய் 3வது விஜயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, நீங்கள் வர வேண்டிய நேரத்துக்கு நீங்கள் ஏன் வரலை, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்கன்ட்டு. அவர் வந்து லேட்டாக வரல. சார் இது ஓகே. விஜய் அவர்கள் வந்து சிஎம் வந்து நண்பன் சொல்கிறாரு, ஏன் கரூர் சம்பவத்தில் என்னை குற்றம் சாட்டினான்னு கேட்குறாருல. ஆமாம், இது இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. அதுவும் நடந்திருக்குன்னா அவரும் கொஞ்சம் அதில் பங்கு பெற்றிருக்காரு தானே அர்த்தம். யார்? விஜய் அவர்களும் அது ஒரு சம்பவம் துயர சம்பவம்னா அதில் அவரும் பேர் இருக்குது தானே அர்த்தம். அது எப்படிங்க அவர் பங்கு பெற்றிருக்காருன்னு சொல்ல முடியும்? துயர சம்பவம் அதாவது வந்து நைட்டு 10 இல்லை, எனக்கு அது சம்மந்தம் இல்லாத மாதிரி போகிற மாதிரி இருக்குல்ல. யார்? இப்போ அங்கே உயிரிழந்தவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. உயிர் இழந்தவர்கள் உண்மை, புரியுறதுங்களா? ஆனால் விஜய் உயிர் இழந்தவர்களுக்கு காரணமானது விஜயா? அதுதான் என்னுடைய கேள்வி. கிடையாது இல்லை. இப்போ நைட்டு 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது, ஒரு மீட்டிங்னால நைட்டு 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ இருக்கிற இது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இவங்களே எத்தனையோ பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. காலையில் 11 மணிக்காக கொண்டு போய் எல்லாத்தையும் செமரி அடைக்கிற மாதிரி அடைச்சிருவாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டர் பொட்டலத்தை கொடுத்து ஒரு சாப்பாடு பொட்டலத்தை கொடுத்து கொண்டு போய் உட்கார வச்சிருவானுங்க. இப்போலாம் பை கொடுத்துறாங்க, ஒரே பையில் மஞ்சள் பை வேற வந்துருச்சு இப்போ புதுசாக, புரியுதுங்களா? அதில் அவரோட ஃபோட்டோ வேற மஞ்சள் பையை கொடுத்து. ஆனால் வருது தலைவர்கள் ஏசி ரூமில் தூங்கிட்டு ஆட்டிகிட்டு வருது எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 6 மணிக்கும் 7 மணிக்கும் இல்லையா?
அப்போ நீ விஜயை ஒண்டி குறை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? புரியுதுங்களா? விஜயை ஒண்டி குறை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ சிபிஐ அந்த கேள்வியும் கேட்டிருக்கு விஜயை. ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுத்துட்டார். ஓகே, இதுக்கு இது சொல்லும்போது விஜய் இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சு விஜய் மேலே குற்றம்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஆனால் இன்னொரு கேள்வியை சிபிஐ முக்கியமாக முன் வச்சிருக்கு. அதாவது அத்தனை ஆம்புலன்ஸ் அந்த நேரத்தில் அங்கே வந்து நிற்க வேண்டிய காரணம் என்ன? ரெண்டாவது, அதை சுற்றி கிட்டத்தட்ட 7-8 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே அத்தனை பேரையும் கொண்டு போகாமல் அவ்வளோ தூரத்தில் இருக்க கவர்மெண்ட்